ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவரை அறிந்து கொள்வோம், தேவனை தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம தேவனை பற்றி கற்றுக்கொண்டிருக்கிறோம். நோ யுவர் காட். அப்படி ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்கிறதுல பொதுவாக வேத வல்லுநர்கள் எல்லாருமே ஆரம்பிக்கிற இடம் எங்கே அப்படின்னா அவருடைய பெயரில் இருந்து. அதான் நேம் ரிவீல்ஸ் ஹிஸ் நேச்சர், நேம் ரிவீல்ஸ் இஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவனுடைய சாயலும் அல்லது தேவனுடைய குணாதிசயமும் பல முறை அவருடைய பெயரிலிருந்தே வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லி. இதை நாம் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், மோர் யூ நோ அபவுட் காட் யூ ஹாவ் லெஸ் ஃபியர். பல முறை வாழ்க்கையில் பயங்கள், கலக்கங்கள் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, நாம் எப்பேற்பட்ட தேவனை தொழுது கொண்டிருக்கிறோம் அல்லது நமது தேவன் யார் என்கிற அறிதல், அந்த புரிதல் நமக்கு இல்லாததுனால தான். கோலியாத்து முன்னே தாவீது நிற்கும் பொழுது இவ்வளவு பெரிய கோலியாத்து அப்படின்னு பார்க்கலாம, எவ்வளவு பெரிய தேவன் என் கூட இருக்கிறாருன்னு பார்த்தான். அவன் இவ்வளவு போர் பயிற்சி பெற்ற மிகப்பெரிய வீரனுக்கு முன்னே நம்ம நிற்கிறோமே அப்படின்னு பார்க்கல. அவனுக்கு உடன்படிக்கை இல்லை, எனக்கு என் தேவனோட பண்ண உடன்படிக்கை இருக்கிறது அப்படிங்கிற தைரியம் அவனுக்கு இருந்தது. தானியேலுடைய வெற்றி, அதாவது ராஜ்யங்கள் மாறினாலும் ராஜாக்கள் மாறினாலும் தானியேலுடைய காரியம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராஜாவெல்லாம் விட, இந்த ராஜ்யத்தெல்லாம் விட என் தேவன் எப்பேற்பட்ட தேவன், ராஜாவை தள்ளி ராஜாவை ஏற்படுத்துகிறதே என்னுடைய தேவன் தான், அவர் ராஜாதி ராஜா அப்படிங்கிற புரிதல் அவனுக்கு இருந்தது. அதே போல் நமக்கும் இந்த தேவனை குறித்த புரிதல் அதிகமாக இன்னும் தேவனை கிட்டி சேர நமக்கு இது வாய்ப்பாக இருக்கும். தேவனுடைய பெயரிலிருந்து அவருடைய ஸ்பாவத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். யெகோவா அப்படிங்கிற பெயரை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பெயரை கேட்ட உடனேயே முதல்ல உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் காட். அதாவது அதை தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சிருஷ்டிக்கப்படாதவர், அவராகவே இருக்கிறார். அதாவது சம்டைம் கேட்பாங்க, ஹூ மேட் காட் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஏத்தியஸ்ட், தேவனை, அதாவது தெய்வத்தை நம்பாதவங்க கேட்குற கேள்வி, ஹூ மேட் காட் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய பதில், இஃப் சம்படி ஹஸ் மேட் காட் தென் தட் மேனுஃபேக்சரர் இஸ் காட். அதாவது தேவனை ஒருவர் படைத்தார் என்றால் படைத்தவர் தான் தேவன். உங்களுக்கு புரியல? இன்றைக்கி நிறைய காரியங்களை நாம் தெய்வம்னு நம்ம படைச்சி வைக்கிறோம். ஆனால் நம்ம படைக்கிறது தெய்வனாக இருக்கக்கூடாது, யாராலும் படைக்கப்படாத அவர் தான் தெய்வமாக இருக்கணும். ஹூ இஸ் திஸ் காட்? ஜெகவா. ஹீ ஹிம்செல்ஃப், ஹீ இஸ் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் அண்ட் ஹீ இஸ் எட்டர்னல். ரொம்ப சிம்பிள், தெர் இஸ் நோ சோர்ஸ் ஃபார் ஹிம். அவர் எங்கேருந்து வந்தார் பிரதர்? அவர் எங்கேருந்து வரல பிரதர், அவர் இருந்தார், அவரிடமிருந்து தான் எல்லாமே வந்தது. இதுதான் அந்த பேருடைய அடிப்படை. அப்படின்னா நீங்கள் ஒன்று பார்க்கணும், காட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, யெகோவா அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒன்று புரியணும், இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே அவர்கிட்டருந்து வந்தது. அதாவது அவரை மீறி இந்த உலகத்துக்குள்ளே எதுவுமே நடக்காது. சச் எ பவர்ஃபுல் காட், அதான் யெகோவா. இன்னும் சொல்லப்போனால் யூதர்கள் இந்த பெயரை கூட வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. அதனால் அவங்க வேற ஒரு வார்த்தையவே கண்டுபிடிச்சாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அந்த அடோனாய் அப்படின்னு ஒரு பேர் ஏற்கனவே படித்தோம்ல, அதைத்தான் அடிக்கடி பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த வார்த்தையில் இருக்க வவ்வல்ஸை மட்டும் எடுத்து இந்த வார்த்தையினுடைய எழுத்துக்கள் நடுவில் போட்டு யாவே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இந்த யெகோவாங்கிற வார்த்தையை வாய் திறந்து கூட சொல்ல மாட்டாங்க. சரி, இந்த வார்த்தை முதல்ல வேதத்தில் எப்போ வருது? இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சிட்டே வருவார். இது ஜெனசிஸ் 1 சாப்டர் வந்து ஒரு சம்மரின்னு வச்சுக்கலாம், தேவன் எதெல்லாம் படைத்தாருங்கிற சம்மரி. 2nd சாப்டர் 2வது அதிகாரம் எப்படின்னா இந்த சம்மரியை கொஞ்சம் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்போ 1வது அதிகாரத்தில் மனுஷனை படைச்சாருன்னு இருக்கும், ஆனால் 2வது அதிகாரத்தில் ஏவாளை படைச்ச அந்த காரியம் இருக்கும். இப்படி பல இது ஹைலைட்ஸ் அப்படின்னா அது டீட்டெயில்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி எல்லாவற்றையுமே படைத்து முடித்த பின்பு எழுதப்படக்கூடிய ஒரு வசனம் என்னென்னா 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ஆதியாகமம் 2:4 வாசிக்கிறேன் பாருங்களேன். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. ஃபுல் ஸ்டாப். அதாவது எல்லாம் படைச்சு முடிச்சாச்சுப்பா, படைச்சி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் முதலாக தேவனாகிய கர்த்தர் அப்படிங்கிற இந்த வார்த்தை வருது. அதாவது கிட்டத்தட்ட 7000 தடவைக்கு மேலே இந்த பேரை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் இந்த பேரை பயன்படுத்தும் போது எல்லாமே நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னா, அந்த பேருக்குரிய ரெஃபரன்ஸ், ஸ்காலர்ஸ் இந்த பேரை எழுதும், அதாவது ஸ்காலர்ஸ்ன்னு சொல்கிறத காட்டிலும் ஸ்கிரைப்ஸ் அந்த காலத்தில் வேதத்தை அந்த எழுதும்போது கூட
எப்பெல்லாம் இந்த வார்த்தை வருதோ, அந்த கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை வருதோ, அப்பெல்லாம் அவங்க புதிய பேனாவை பயன்படுத்துவாங்களாமா. அதையும் தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, போய் குளிச்சுட்டு வந்து, அதாவது தங்களை சுத்திகரித்து கொண்டு அதற்கு பின்பதாக தொடருவாங்களாம். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தை வரும்பொழுது ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணுவாங்களாமா, எல்லாமே எழுதியிருக்கிறது சரியா அப்படின்னு சொல்லி. அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பாக இருந்தால் கிழிச்சு அதை தூர போட்டு முதல்ல இருந்து எழுத ஆரம்பிப்பாங்களாமா. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ கனம். இதை நம்ம வேதத்தோட பார்க்கலாம். தமிழ் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தை மட்டும் போல்டு லெட்டர்ஸில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். சரி, ஒரு இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். யாத்ராகமம் 6வது அதிகாரம் 2-3 வசனங்கள். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அதாவது பேட்ரியாக்ஸ், நமக்கு முன்னிருந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுங்கிற முற்பிதாக்களுக்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு தான் தரிசனமானாராமா. ஆனால் யெகோவா அப்படிங்கிற நாமத்தினால அறியப்படவில்லை. அப்படின்னா யெகோவான என்ன அர்த்தம்? the character that revealed by that name has not been known. அதாவது இந்த பெயர்னால அவர் வெளிப்படுத்த போகிற சுபாவம், அவருடைய குணாதிசயம் என்னங்கிறது அந்த மக்கள் அறியப்படலை. இப்போ அதை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வர்றார். ஸோ கிரியேஷன்ஸில் நம்ம பார்க்கும் பொழுது பேசிக்காக அது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கெல்லாம் முன்ன கிரியேஷன் முடியும் பொழுது எல்லாவற்றையும் முடிக்கிற தேவன். அவருக்கு ஒரு தரிசனம், இதை படைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் படைச்சு முடித்த இடத்துல தான் அந்த வார்த்தையை பார்க்குறோம். இப்போ அடுத்து மோசேட்ட சொல்லும் பொழுது, எப்பா இந்த பெயரை நான் அவங்களுக்கு முழுசாக சொல்லலை, உங்களுக்கு புரியுறக்காக சொல்ல வரேன். இந்த பெயரில் இருந்து நான் என்ன இந்த உலகத்துக்கு சொல்ல வருகிறேனோ அதை நான் ஏற்கனவே இருந்த உங்களோட முற்பிதாக்களுக்கு சொல்லலை மோசே, இப்போ நான் அதை காமிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறார். அப்படி என்ன அங்கேருந்து காமிச்சார் அப்படின்னா, எ காட் ஆஃப் ரெடீமர், அதாவது மீட்கிற தேவன், அல்லது மீட்கிற திட்டத்தை ஏற்கனவே கொடுத்தல அதை முடிக்க போகிற தேவன். எப்போ மீட்கிற திட்டத்தை கொடுத்தாரு? நீங்கள் ஆபிரகாம் கிட்டேயே ஆண்டவர் பேசின காரியத்தை பார்க்க முடியல. இந்த உடன்படிக்கை பண்ண உடனே, எப்பா இதை மாதிரி உன்னுடைய சந்ததி மக்கள் இது மாதிரி வேற ஒரு நாட்டில் அடிமைகளை அறுப்பாங்க, நான் அவங்கள பலத்த கையோட மீட்டு கொண்டு வருவேன், 400 வருஷத்துக்கு மேலே அங்கே செவிப்பாங்க, மீட்டு கொண்டு வருவேன்னு ஏற்கனவே சொன்னார்ல. The promised one, now he is going to perform that promise. ஏற்கனவே நான் சொன்னதை செஞ்சு முடிக்க போகிற அந்த தருணத்தை இந்த இடத்துலேருந்து யெகோவா அப்படின்னு சொல்கிறாரு. அல்லது இதில் பல அர்த்தங்கள் இருந்தாலும் புரியறக்க ஒரு காரியத்தை சொல்கிறேன்னே. ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருப்பார் ஆண்டவர், எப்போ அங்கே பாரு, அவனுக்கு அப்போ பிள்ளையே இல்லை, உனக்கு பெரிய சந்ததி உண்டாகும்ப்பா. சரி, அப்புறம் அவங்க பெரிய நாடு மாதிரி டெவலப் ஆயிடுவாங்க. ஓ அப்படியா? ஆனால் அவங்க இன்னொரு நாட்டில் அடிமையாக இருப்பாங்க. அவன் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, எனக்கு பிள்ளையே பிறக்கலையே அப்படின்னு அவன் நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அடிமையாக அப்படி வளர்ந்து இவ்வளோ ஒரு சந்ததியே ஆகி அவங்க அடிமையாக இருப்பாங்க. ஆனாலும் ஒரு 400 வருஷம் கழித்து அவங்கள நான் மீட்டு எடுப்பேன். ஆண்டவர் நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியல, நான் ஏதோ நாளைக்கு நமக்கு ஒரு பிள்ளை கிடைக்குமா நான் மட்டும் வந்து நின்றுட்டு இருக்கிறேன், நீங்கள் 400 வருஷத்துக்கு அப்புறம், இன்னும் சொல்லப்போனால் நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிறதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அப்போது நான் யெகோவா, நான் ஒன்று சொன்னா, the one which I have proclaimed, the one which I have promised, I will perform it for sure. நான் அதை நிறைவேற்றியே காண்பிப்பேன் என்பது அந்த ஆபிரகாமுக்கு, அந்த ஈசாக்குக்கு, அந்த யாக்கோபுக்கு அறியப்படாமல் இருந்தது. மோசே இப்பொழுது அதை நான் செய்கிற தேவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்கிற அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். யெகோவா தேவனுக்கு பின்ன பல பின்னணிகள் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் கான்டெக்ஸ்டில் இந்த அர்த்தத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சரி, இதுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தங்கிறீங்களா? இந்த தேவன் எப்போதுமே சிம்பிள், யெகோவானாலே செஞ்சு முடிக்கிறவர் அப்படின்னு யோசிச்சுடுங்க. யெகோவானாலே ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா அதை நிச்சயமாக செஞ்சு முடிப்பார். அவர் முடிச்சிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் கமா போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நல்லா கவனிச்சிங்களா? படைப்பு எல்லாம் படைச்சு முடித்த உடனே படைக்கப்பட்ட வரலாறு இவைகளே அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வைக்கும் பொழுது கர்த்தராகிய அப்படின்னு போட்டாங்கல்ல, அப்படின்னு எழுதியிருக்குல்ல. இப்போ இதுக்கப்புறம் என்னத்தையும் ஆண்டவர் படைச்சாரா? ஆதாம் எந்திரிச்சுட்டு ஆண்டவரே தண்ணி படைக்காமல் விட்டீங்க ஆண்டரே, வாய்ப்பே இல்லை. ஆண்டவரே மனைவியை படைக்கவே இல்லை, வாய்ப்பே இல்லை. எதுவுமே அதுக்கப்புறம் திரும்பி படைக்கப்படலை. ஏன்னா இட் இஸ் ஆல் ஃபினிஷ்ட். இந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் ஒரு காரியம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவர் எதை உரைத்தாரோ அதை நிறைவேற்றி நிச்சயமாக முடிப்பார். முடிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன்.
முடிக்கிறது மாத்திரமல்ல, He is the God not only promised but providing. Not only providing, He is also doing that in a perfect manner. ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ப்ராமிஸ் பண்ணுற ஆண்டவர், பெர்ஃபார்ம் பண்ணுற ஆண்டவர், பர்ஃபெக்ட் பண்ணுற ஆண்டவர். இதுதான் இந்த யெகோவா. அவர் சொல்லுவார், அவர் சொல்லுவதை அவர் செய்வார், அவர் செய்ததை அவர் பூரணமாய் செய்வார் அல்லது பூரணப்படுத்துவார். மோசையிட சொல்லும்போது மோசை யோசிச்சிருப்பார், ஒன்றும் புரியல ஆண்டவரை, என் வாயை பாருங்கள், என் பேச்சை பாருங்கள், என் தோற்றத்தை பாருங்கள், வேறு யாரையாவது அனுப்புங்க. தம்பி நான் சொல்லிட்டேன், ஓண்டை சொல்லலை, ஆபிரகாம்கிட்டே சொல்லிட்டேன், இப்போ ஓண்டே சொல்லிட்டேன், சொன்னதை நிச்சயமாக செய்வேன், பெர்ஃபார்ம் பண்ணுவேன், அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதையும் பர்ஃபெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதை செய்து காண்பிக்கிறார். ரட்சிப்பும் ஏறக்குறைய அதே மாதிரி தான்ல. ரட்சிக்கும்போது ரட்சிப்பேங்கிறத எப்போ சொன்னார்? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உன்னை தெரிந்தெடுத்தேன் அப்படின்னு சொன்னார், ப்ராமிஸ் பண்ணார். அப்போ நான் இருந்தேன்னா நான் இல்லை, நீங்களும் இல்லை. ஆனால் இப்போ பாருங்கள், அவர் ப்ராமிஸ் பண்ணதை பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். எங்கேயோ போயிட்டு இருந்தேன்னா நீங்களும் எங்கேயோ போயிட்டு இருந்தீங்க, ஆனால் என்ன செஞ்சு உங்களை கொண்டு வந்தாருன்னு தெரில. பார்த்தீங்களா? யாரோ வந்தாங்க, யாரோ சுவிசேஷம் சொன்னாங்க, எப்படியோ நீங்களும் ஆசைப்பட்டு வரல சார், ஆனால் அவர் ப்ராமிஸ் பண்ணியிருந்தார்ல, அதை பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். இப்போ இதோட முடிப்பார் நினைக்கிறீங்களா? இப்போ சாங்டிஃபிகேஷன் ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு, சுத்திகரிப்பு. எதுக்கு? அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை பெர்ஃபெக்ட் பண்ணவும் செய்வார், பூரணமாக்குறார். கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா உங்களை மாற்றி கொண்டு போய் அங்கே கொண்டு போய் நிறுத்துவார். அதனால தான் சொல்கிறாரு, வெளிப்படுத்தின 22வது அதிகாரம், அதாவது கடைசி அதிகாரம் 13வது வசனத்தில், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். அழைச்ச நேரப்போ இருக்குல்லப்பா, பூமியின் கடையாந்தரங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே அப்போ நான் இருக்கிறேன். இப்போ உன்னை ரட்சித்தல நான் தான், இப்போ உன்னை சாங்க்டிஃபை பண்ணிட்டு இருக்கல, அதுவும் நாம பண்ணுறேன். கடைசி உன்னை குளோரிஃபிகேஷன் பண்ணுவோம்ல, மகிமைப்படுத்தப்படலை, அப்பவும் நாம. ஏன்னா நான் எப்படிப்பட்ட தேவன் என்றால், ஆரம்பிக்கிற தேவன் மாத்திரமல்ல, வாக்கு பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, அதை செயல்படுத்துகிற தேவன் மாத்திரமல்ல, அதை பூரணமாக நிறைவேற்றுகிற தேவன். அவர் தான் இந்த யெகோவா. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் அவர் வாக்கு பண்ணிட்டாரா? உங்கள் வாழ்க்கையில் அவர் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாரா? அதை நிச்சயமாக பூரணப்படுத்துவார். அப்பாடா அப்படி சோஃபாவில் கவுச்சில் உட்காந்து கொட்டாய் விட்டுட்டு அப்படியே சிப்ஸ் சாப்பிட்டு வாழ்க்கையை ஓட்டலாமா? நான் என்ன பண்ணணும் அதையும் சொல்லி முடிச்சிடுறேன். லேவியராகமம் 11வது அதிகாரம் 44வது வசனம். இதே இஸ்ரவேல் ஜனங்கள் அழைச்சி வந்துட்டு அங்கே அவர் சொல்கிறார், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். அப்படி தொடர்ந்து படிக்கும் பொழுது, நான் பரிசுத்தராக இருக்கிறதுனால நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். இப்படி அவர் செய்கிறதுக்கான காரணம், நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் வாழ்கிறது போல, அவர் இருக்கிறது போல நானும் இருக்க வேண்டும். இங்கே ஏன் பரிசுத்தர்னு சொல்லியிருக்கு? நீ பரிசுத்தத்தில் அவர் மாதிரி இருக்க ட்ரை பண்ணு போதும், இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவரை மாதிரி அன்பாயிரலாம், அவரை மாதிரி சாந்தமாயிரலாம், அவரை மாதிரி எல்லா காரியமும் நல்ல, இன்னும் சொல்ல போனால் அந்த இம்மார்டல் அட்ரிபியூட்ஸ் அல்ல, ஆல் த மாரல் அட்ரிபியூட்ஸ், அதாவது அன்பா, சாந்தமா, தயவா, மனதுருக்கமா, அவரை மாதிரி மாறிடலாம். இப்படிலாம் மாறுறதுக்கு ஒன்று செஞ்சால் போதும், என்னது? அவரை போல பரிசுத்தமாக மாறுவோம். பரிசுத்த ஆவியானவரும் வசனமும் நமக்கு அதுக்கு துணை செய்யும். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள யெகோவா தேவனே, செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கிற எல்லாவற்றையும் வாக்கு பண்ணுகிறவராக மாத்திரமல்ல, செயல்படுத்துகிறவராக மாத்திரமல்ல, பூரணப்படுத்துகிறவராகவும் இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி பூரணப்படுத்துகிற அந்த தேவன் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது, அவரை போல நாங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பேன் என்று வாக்கு பண்ணினீர், அவர்களை மீட்டெடுத்தீர். எடுத்து வந்ததற்கு பின்பு நீர் கேட்டது, பரிசுத்தமாக இருங்கள். ஆண்டவரே, எங்களை மீட்டு எடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இன்னும் நாங்கள் பூரணப்பட போகிற இந்த காலத்தில், இந்த யாத்திரையில் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரின் துணையோடும் பரிசுத்த வேத வாக்கியங்களோடும் உம்முடைய வசனமே பரிசுத்தமாக்கும் என்று சொன்னப்பட்டதின்படி ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாகி உம்மை பிரதிபலிக்க பூரணத்தை நோக்கி நகர்ந்து செல்ல எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.